ஸ்கூல் முடிஞ்சு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த எக் ஃப்ராங்கி செஞ்சு கொடுங்க. இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இது ரொம்ப சிம்பிள் தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். நான் கேரட், கேப்சிகம், கேபேஜ் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இதையும் சேர்த்து வதக்கிட்டு கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. காயில் தண்ணி விட்டு வேக வைக்க வேணாம். இந்த மாதிரி க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு சப்பாத்தியை 2 பக்கம் போட்டு எடுத்துகிட்டு இந்த ஒரு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த சப்பாத்தி மேலே இருக்கிற அளவுக்கு லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் சால்ட் போட்டுட்டு வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வதக்கி வச்சுருக்க காயும் சேர்த்து ரோல் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ஃப்ராங்கி ரெடி. இதை நீங்கள் லஞ்சு கூட கொடுத்து விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.